வணக்கம். ஒரு துக்கமான நாள் தான் சொல்லணும். இது என்னை பொறுத்த வரைக்கும் மருத்துவமனைக்கு போகும்போதெல்லாம் அன்பு சகோதரர், அன்பு நண்பர், புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் பூர்ண குணமடைந்து வீட்டுக்கு வந்து மறுபடியும் பழைய விஜயகாந்த் அவரை பார்ப்போம்னு நினச்சிட்டு இருந்த பல பேருக்கு இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. ஒவ்வொரு முறையும் மருத்துவமனைக்கு போகும்போது கேப்டன் நல்லா வந்துடணும்னு இறைவனை வேண்டுவதில் நானும் ஒருவன். ஏன்னா அந்த ஒரு என்ன சொல்ற நட்பு எங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு டீப் ரூட்டட் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லுவாங்க. அதாவது என்னுடைய வாழ்க்கை பயணத்தில், கலைவுல பயணத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவை நான் பார்க்கும்போது என்னை சப்போர்ட் பண்ணது விஜயகாந்த். பல முறை நான் சொல்லியிருக்கேன். அவன் அலுவலகத்துக்கு போனது எனக்கு பசுமையாக எனக்கு ஞாபகம் இருக்குது. புலனசாரணை படத்துக்காக அவருடைய மேக்கப் அண்ட் ராஜுவனை அவர்கிட்ட கூப்பிட்டு போனார். அதுதான் முதல் சந்திப்பு, நேரடி சந்திப்பு விஜயகாந்த் சாரோட. அவர் ராவுத்தர், டைரக்டர் செல்வமணி. அதாவது ஒரு இயக்குனருக்கு ஒரு உரிய மரியாதை அன்றைக்கி அவர் எப்படி கொடுத்தான்றதை என்னால் நேராக பார்க்க முடிஞ்சது. அவருடைய முடிவுக்கு எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் ஒரு புதுமுகத்தை அந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் போது அவர் எந்த ஒரு இதுவும் கேட்கல, யார் என்னன்னு கேட்டுக்கல. படம் தயாரிச்சிருக்காரு அப்படின்னு அந்த மேக்கப் மேன் ராஜு சொல்லியிருப்பாங்க. படத்தில் போட்டார். அன்று துவங்கிய அந்த நட்பு இன்று வரை நான் வந்து விஜயகாந்த் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தான் நினச்சிட்ருக்கேன். நான் இன்னும் 2 ஆண்டுகளாக அவரை சந்திக்க படம் முயற்சி பண்ணி அவர் பார்க்க முடியலன்றது ஒரு மிகப்பெரிய வருத்தம் தான். கடைசியாக ஒரு 40 ஆண்டுகள் கலைப்பயணத்தில் பேசுனது ஞாபகம் இருக்குது. அவர் பக்கத்தில் உட்காந்து ரொம்ப மெல்லிய குரலில் பேசிகிட்டு இருந்தார். அப்போயே வந்து பழைய நண்பரை பார்க்க முடியவில்லையே என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதங்கம் எனக்கு உள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் அன்பில் கூட மருத்துவமனைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டாரோன்னா சரி குணமடைஞ்சிருவார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தான். இது ஒரு துக்க நாள்லேயே சொல்லலாம். எங்கள் பிரதன் கலை உலகத்துக்கு மட்டுமில்லை, அவரை பின்பற்றி அவரை நேசித்த பலருக்கு இது ஒரு துக்கமான நாள். இந்த நாளில் நான் வந்து சென்னையில் இல்லைன்றது மிகப்பெரிய வருத்தம் எனக்கு. நான் எப்படி இதை பகிர்ந்துக்கிறேன்னு தெரில. தொடர்ந்து வந்து அவருடைய குணங்களை பற்றி சொல்லணும். விஜயகாந்த் சார் வந்து எனக்கு தொடர்ந்து நிறைய படங்கள் வாய்ப்பு கொடுத்தார் எனக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கதாநாயகன், வளர்ந்து வருகின்ற ஒரு கதாநாயகிக்கு வாய்ப்பு தருவார்களா என்பது வந்து மிகவும் கடினம். நான் அந்த ஒரு காலகட்டத்தில் என்ன தாய்மொழின்னு படத்தில் அவங்க பேனரில், அவருடைய பேனரில் ஒரு கதாநாயகனாக நடிக்க வச்சு அதில் ஒரு கௌரவ வேடம் ஏற்று நடித்தவர் விஜயகாந்த் அவர்கள். அந்த அளவுக்கு டீப் ரூட்டட் ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப், அது அவ்வளோ ஒரு நட்பு எங்கள் 2 பேர் பக்கம். அதில் நடிகர் சங்கத்தை அவருடன் பயணித்த காலங்களை நினைத்து பார்க்கின்றேன். அவருடைய ஆளுமை திறன் அதில் நான் பார்க்க முடிஞ்சுது. அதே மாதிரி எனக்கு கொடுத்த மரியாதை, அது வந்து பொதுச்செயலாளர்கிட்ட பேசிக்கோங்க, எந்த டிபார்ட்மெண்டலைசேஷன் சொல்லுவோம், அந்த மாதிரி பொதுச்செயலாளர் நீங்கள் பேசிக்கோங்கன்னு சொல்லிடுவார். அவர் எடுக்க வேண்டிய முடிவு அவர் எடுப்பார், நான் எடுக்க வேண்டிய முடிவு என்னை எடுக்க விட்டுருவார். அது வந்து மறக்க முடியாத ஒரு கலை நிகழ்ச்சி வந்து விஜயகாந்த் தலைமையில் தான் அது நடக்க முடியும். அது நடந்துச்சுன்னா அதுக்கு அவர் தான் காரணம். நாங்களாம் அவர் கூட இருந்து பயணித்த சகாக்களாக இருந்திருக்காங்க, அவருடன் சேர்ந்து பணியாற்றியவர்களாக இருக்கலாம். நான் முடிவுகள், பிறரை அழைப்பது, எப்படி நடக்கணும், இதெல்லாம் சீரமைப்பு, அதை சீர்படுத்தி எங்களுக்கு கொடுத்தது வந்து விஜயகாந்த் அவர்கள். அவரை இழந்து தவிக்கின்ற ஒரு குடும்பத்தாருக்கும், தேமுதிகவின் உறுப்பினர்களுக்கும், தமிழக மக்களுக்கும், ரசிக பெருமக்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை, இரங்கலை என் சார்பாகவும், என் இயக்கத்தின் சார்பாகவும், என் குடும்பத்தின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கின்றேன். விஜயகாந்த் சார், நீங்கள் என்றும் அனைவரின் மனங்களில் வாழ்ந்து கொண்டே இருப்பீர்கள். நீங்கள் மறையவில்லை, வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், எங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் எடுத்துக்கொள்கின்றேன். அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் நம்ம கூட இல்லைங்கிற செய்தி கேட்டு மனசுக்கு அவ்வளவு வருத்தமா இருக்கு. ஒரு கண்ணில் துணிச்சலும் மறுக்கண்ணில் கருணையமாய் வாழ்ந்த அபூர்வ கலைஞன் அவர்கள் கடைக்கோடி மக்கள் வரைக்கும் எல்லாருக்கும் எல்லா உதவிகளும் செஞ்சு
புரட்சி கலைஞனா, கேப்டனா நம்ம எல்லார் மனசுல இடம் பிடிச்சவரு. அண்ணன் விஜயகாந்த் அவரோட ஆத்மா சாந்தி அடையணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். அவரோட குடும்பத்தாருக்கும் லட்சக்கணக்கான ரசிகர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். கேப்டன் விஜயகாந்த் அண்ணா இறந்துட்டாருன்ற விஷயம் இப்ப கேள்விப்பட்டேன். ஆனா என்ன மன்னிச்சிடுங்க, முதல்ல என்ன மன்னிச்சிடுங்க. நான் சத்தியமா இந்த நேரத்துல நான் உங்க பக்கத்துல இருந்து உங்க முகத்தை ஒரு முறை பார்த்து ஒரு காலத்தொட்டு கும்பிட்டு அவங்க கூட இருந்திருக்கணும். நான் வெளிநாட்டுல இருந்தது என் தப்புனா என்ன மன்னிச்சிடுங்க. ஏன்னா நான் நல்லது செய்யறது சாதாரண விஷயம் இல்லை. எங்களை மாதிரி ஆளுங்க நல்லது செய்யறது சாதாரண விஷயம் இல்லை. எங்கேயோ ஒரு யார்கிட்டயும் கத்துக்கிட்டு இருந்திருக்கணும். அது நான் உங்ககிட்ட நான் கத்துக்கிட்டேன், சத்தியமா சொல்றேன். ஏன்னா உங்க அலுவலகத்துல கிட்டத்தட்ட 20 வருஷம் முன்னாடி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் நிறைய பேர் சொன்னது நான் கேட்டிருக்கேன். உங்க அலுவலகத்துக்கு யாராவது பசியோட வந்தா நீங்க சோறு போட்டு அனுப்புவீங்க. அதேதான் நானும் செய்யணும் அப்படின்னு இறங்கினேன். அதே மாதிரி நீங்க எவ்வளவு உதவி பண்ணியிருக்கீங்க இந்த சமுதாயத்துக்கு. இன்னைக்கு ஒரு அரசியல்வாதியோ ஒரு நடிகர் சங்க முன்னாள் தலைவரோ இழந்ததை விட ஒரு நல்ல மனிதர் இழந்ததுதான் என்னால ஜீர்ணிக்க முடியலன்னு. இன்னைக்கு நடிகர் சங்கத்துல நாங்கெல்லாம் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் உங்களை சந்திக்கும் போது பிரேமலதா அம்மா சொன்ன ஒரே விஷயம் தான், நீங்க அந்த பதக்கத்தை மீட்டுட்டு எடுத்துட்டு வரும்போது உங்க வீட்டு நகை கூட அந்த அளவுக்கு நீங்க ஒரு விஷயமாவே எடுத்துக்கல. நீங்க அந்த பத்திரத்தை அப்படியே ஒரு பொக்கிஷமா நீங்க உங்க லாக்கர்ல வச்சீங்கன்னு அம்மா அந்த அம்மா சொல்லும் போது நீங்க செஞ்ச உதவிகள், நீங்க செஞ்ச விஷயங்கள், இந்த நடிகர் சங்கத்துக்கு நீங்க நடத்தின அந்த நிர்வாகம், அரசியல்வாதியா நீங்க அவ்வளவு துணிவா நீங்க பேசின பேச்சு, உங்க செயல்பாடு, ஒரு நடிகனா நீங்க இவ்வளவு பேர் வாங்கியிருக்கீங்க. ஆனா ஒரு மனிதரா பேர் வாங்குறது சாதாரண விஷயம் இல்ல. சில நபர்கள் தான் ஒரு மனிதரா நீண்ட நாட்கள் அந்த பேர் நீடிக்கும். அந்த வகையில நீங்க இருக்கீங்க. மன்னிச்சிருங்க. உண்மையிலே நான் சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு நான் உங்க பக்கத்துல இருந்திருக்கணும், முறையா உங்க பக்கத்துல இருந்திருக்கணும். உங்க ஆத்மா சாந்தி அடையணும். நீங்க நல்லா இருக்கணும். சத்தியமா உங்க பேர்ல நான் கண்டிப்பா உங்க பேர்ல நான் கண்டிப்பா மேற்கொண்டு நல்லது பண்ணணும்னு இன்னும் தோணுதுன்னு. அவ்வளவுதான், வேற ஒன்னும் சொல்ல முடியல. உங்களுக்கு நான் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இதுதான் நான் நினைக்கிறேன். நாங்க எல்லாரும் பாசத்தோட கூப்பிட்டுக்கிட்டு இருந்த கேப்டன் விஜயகாந்த் சார் இன்னைக்கு நம்ம கூட இல்லைன்ற செய்தி வந்திருக்கு. நான் பெங்களூர் ஷூட்டிங்ல இருக்கேன். ஆனா என் மனசெல்லாம் அங்கதான் இருக்கு. ஏன்னா என் வாழ்க்கையில ஒவ்வொரு நடிகருக்கும் அவங்களுடைய வளர்ச்சிக்குன்னு சொல்லி சில பேர் இருப்பாங்க. என்னுடைய வளர்ச்சிக்கு விஜயகாந்த் சார் இருந்தார். நல்லா நடிக்கிற, சின்சியரா பண்ண அப்படின்னு நிறைய அட்வைஸ் கொடுத்தார். இன்னைக்கு அதை பத்தி சொல்றதெல்லாம் வேஸ்ட். ஆனா ஒரு மனிதரை பற்றி நல்ல விஷயங்கள் பேசும் பொழுது, அது நடிகர்களாக இருந்தாலும் சரி, தலைவர்களாக இருந்தாலும் சரி, சேவை செய்தவர்களாக இருந்தாலும் சரி, அவங்கள பத்தி பேசும் பொழுது ஒரு சில விஷயங்கள் மிகைப்படுத்தலோட பேசுறதுன்றது ஒரு வழக்கம், ஒரு மேடை நாகரிகம் கூட. ஒரு ஸ்டேஜில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவரை பத்தி பேசுங்க அப்படின்னு ஏதாவது சொன்னாங்கன்னா அது நம்ம பேசுறது வழக்கம். ஆனா கேப்டன் பொறுத்த வரைக்கும், கேப்டனை பத்தி நம்ம பேசினது, எல்லாரும் பேசியிருக்கிறது இது வரைக்கும் ஒரு 20% தாங்க. அவர் பண்ணிருக்கிற அவ்வளவு தர்ம காரியங்கள், நல்ல விஷயங்கள், இதை பத்தி எல்லாம் சொல்லணும் அப்படின்னா ரொம்ப சிரமம். ஒருத்தருக்கு முழுசா தெரியாது அவர் எவ்வளவு நல்லது பண்ணிருக்கிறாருன்னு. அவர் ஃபைட்லாம் நேர்ல பார்த்திருக்கேன். என்ன ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாலிட்டி. இன்னைக்கு அவர் இல்லைன்னும் போது மனது ரொம்ப கஷ்டமா இருக்கு.
எனக்கே 30 வருஷம் ஆயிடுச்சு சினிமா இண்டஸ்ட்ரியில. அவரெல்லாம் இன்னும் நல்லா வாழ்ந்திருக்கணும். இன்னைக்கு அவர் இல்லை. அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு எல்லாம் வல்ல ஈஸ்வரி பெருமானையும் அம்பாளையும் வேண்டிக்கிறேன். ரொம்ப நல்லவருங்க, ரொம்ப நல்லவர். ஏழைகள் வாழ நீ செய்த யாகம் என்னென்னவென்று இங்கே சொல்வே. அன்பாலே சேர்ந்த நெஞ்சங்கள் வாழ நீ செய்த தியாகம் எங்கே சொல்வே. இன்றைக்கும் என்றைக்கும் நீ எங்கள் உள்ளத்தில் அன்புக்கும் பண்புக்கும் நீ அந்த சொர்க்கத்தில் மன்னவன் காவிய நாயகனே என்னுயிர் தேசத்து காவலனே. வாடிய பூமியில் கார்முகிலாய் மலை தூவிட உன் புகழ் வாழியவே. எல்லாருடைய உள்ளத்திலையும் நீங்க எப்பவுமே வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க. நீங்க நிம்மதியா இளைப்பாருங்க கேப்டன். நான் இங்கே கொலம்பூரில் ஷூட்டில் வந்திருக்கேன், ஹேட் ஷூட்டு. நியூஸ் கேட்டோன்னு பயங்கர கவலையாயிடுச்சு, ரொம்ப ரொம்ப கவலையாயிடுச்சு. விஜயகாந்த் சார் எங்களை விட்டுட்டு போயிட்டு. வாட் அ கிரேட் மேன், ரொம்ப 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 கிரேட் மேன். நிறைய படம் நான் பண்ணியிருக்கேன். மிஸ் யூ சார். என்னோட குழந்தைக்கு அவர் தான் வந்து பேர் வச்சார். நல்ல மனிதர் சொல்றது எல்லாரையும் நல்ல பாதுகாப்பா இருப்பாரு. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் எல்லாரும் நல்லா சாப்பிடணும், சந்தோஷமா இருக்கணும், யாருமே திட்டக்கூடாது. அப்படி இருக்கிற ஒருத்தர் கடவுளையே எப்படி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாருன்னு தெரியும் சார். ரொம்ப மிஸ் பண்றேன் சார், உங்களை நான் பார்க்க முடியலையேன்னு ரொம்ப கவலையா இருக்கு. லாஸ்ட்டாக நான் கொஞ்சம் 1 இயருக்கு முன்னாடி தான் பார்த்தேன், 1 இயர் 2 இயர்ஸ். அப்போது ஒருத்தர் ஒரு டெத்துக்கு ஐவிசசி சார் இறந்தனால போயிருந்தேன். போயிருக்கும் போதும் அவர் எனக்கு நேராக வந்தார். நேராக வந்துட்டு நான் இழைச்சது பார்த்துட்டு உடனே எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டார், என்ன உடம்பு சரியில்லையான்னு. இல்லை சார், நான் இழைக்கிறதுக்காக உடம்பு பார்த்துங்க மாஸ்டர், ப்ளீஸ் மாஸ்டர்னு அவர் எனக்கு சொன்னது மறக்கவே மாட்டேன் வாழ்க்கையில். நிறைய சொல்லிட்டு போகலாம், இவ்வளோ படங்கள் ஞாபகமா. எந்த செய்தியை கேட்கக்கூடாதோ அதை நான் காலையில் கேள்விப்பட்டேன், மனசு இருந்தேன். விஜயகாந்த் அவர்கள் நல்ல நடிகர் மட்டும் இல்லை, நல்ல மனிதர். நான் அவர் கூட நிறையா படம் ஆக்ட் பண்ணியிருக்கேன். நல்ல இனிமையாக பழகுவார். என்கிட்ட மட்டும் இல்லை, டெக்னீஷியன் முதற்கொண்டு அவ்வளோ அழகாக பழகுவார். சாப்பிடும்போது கூட ஒரே சமத்துவமாக எல்லாரும் பார்ப்பார். அவர் இருக்கும்போது மிகப்பெரிய நல்ல காரியம் என்ன பண்ணார்னா, நடிகர் சங்க கடன் அவ்வளோ இருந்தது, அதை பூரா அடைத்து விட்டு மறுபடியும் திருப்பி நல்ல முறையில் கொடுத்தார். அதுக்கப்புறம் கலைஞருக்கு தங்கப்பேனா அது இது பெரிய விழாக்கள்லாம் வச்சு இது பண்ணார். அவர் கலைஞரோட விசுவாசி. இப்படி பல நன்மைகள் எல்லாருக்கும் செஞ்சுருக்காரு. அது சினிமாவில் சொல்ல போனோமா டெக்னீஷியன் பூரா விஜயகாந்த் படம்னா ஒரு பூச்சியாக இருப்பாங்க. அவ்வளோ அவர் இன்னைக்கு இறந்துட்டாங்க போது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதனால் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் மற்றும் அவருடைய நண்பர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.